மகர ராசிக்காரர்களுக்கு மிக வலுவாக ராசியின் அதிபதியான சனிக்கு சமகிரகமாக திகழக்கூடியவர், ராசிக்கு சகாயமானவராக இருக்கக்கூடிய குரு பகவான் இந்த வேளையில் மிக வலுவாக உச்சம் பெற்ற அமைப்பில் விளம்பருகிறார். அதீத நன்மைகளை அள்ளி கொடுக்கும் இடமான 2, 5, 7, 9 மற்றும் 11 ஆகிய இடங்களில் ஒரு இடமான 7ஆம் இடத்தில் உச்சபலம் பெற்று அதீத பலத்துடன் வளம்பெறக்கூடிய இந்த வேளையில் மகர ராசிக்காரர்களாகிய நீங்கள் எதுவும் செய்யவில்லை என்றாலும் பரவாயில்லை, இரவு 11 மணிக்குள் இந்த வீடியோவை பார்த்தாலே போதும், 5 நிமிடங்களில் உறுதியாகவே உங்களுடைய வாழ்க்கை நிலை மாறிவிடும் என்று சொல்லக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகளை உச்சம் பெற்றிருக்கக்கூடிய குரு பகவான் ஏற்படுத்தி கொடுக்கிறார். வேண்டாம் என்று சொன்னாலும் பணமழை உறுதியாகவே பொழியும் என்று சொல்லக்கூடிய வகையில் அதிரடியான மாற்றத்தை குரு பகவானினுடைய உச்சம் இந்த தருணத்தில் ஏற்படுத்தி கொடுக்கிறது. அடுத்த 1 வருட காலத்திற்கு உச்சம் பெற்ற அமைப்பில் வலம் வரக்கூடிய குரு பகவான் அடுத்த 3 மாதங்களில் முழுமையாக உச்சம் பெற்ற அமைப்பில் வலம் வருகிறாருங்க. ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர் என 3 மாதங்கள் முழுமையாகவும் அக்டோபர் 19ஆம் தேதிக்கு பிறகு அஷ்டமத்தில் நுழைய போகிறாருங்க அதிசாரமாக. அதற்கு முன்னதாக இருக்கக்கூடிய இந்த தருணம் என்பது மிக பெரிய அளவிலான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் உறுதியாகவே மகர ராசிக்காரர்களுடைய வாழ்வில் ஏற்படுத்தி கொடுக்க போகிறது. ராசிக்கு நீட்ச அதிபதியாக திகழக்கூடிய குரு பகவான் ராசிக்கு சகாயமானவராக பார்க்கப்படுகிறார். அவர் 3 மற்றும் 12ஆம் இடத்தின் அதிபதியாக இருக்கிறாருங்க. சகாயாதிபதியாகவும் மோட்சக்கரகனாகவும் விரையாதிபதியாகவும் பார்க்கப்படுகிறார். அவர் இந்த வேளையில் அபரிவிதமான பலத்துடன் நீங்கள் எதிர்பார்ப்பதை விட உச்சபட்ச நன்மையை அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பில் சப்தமஸ்தானத்தில் வலம் வருகிறாருங்க. வாழ்க்கையில் வளர்ச்சி நிறைவாக கைகூடும் என்று சொல்லக்கூடிய வகையில் நவ கிரகங்களின் தலைவன், வானியல் அரசன் என்று அழைக்கக்கூடிய குரு பகவான் இந்த தருணத்தில் எதையும் நிதானமாக செய்து மிக பிரம்மாண்டமான வெற்றியை சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க. 7ஆம் இடம் குலஸ்திரஸ்தானம், சப்தமஸ்தானம், எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யும் இடமாக பார்க்கப்படுகிறது. அங்கு குரு பகவான் உச்சபலம் பெற்றிருக்கக்கூடிய இந்த வேளையில் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் எதுவாக இருந்தாலும் பூர்த்தியாகும். இதிலும் நேர்மறையான எண்ணங்கள் கொண்ட விஷயங்கள் மிக எளிதில் உங்களுக்கு கைகூடுவதற்கான சந்தர்ப்பத்தை குரு பகவான் உறுதியாகவே ஏற்படுத்தி கொடுக்கிறார். வாழ்க்கை துணை சிறப்பாக அமைவதோடு இல்வாழ்க்கை இனிமை தரக்கூடிய வகையில் அமைவதற்கான சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் கிடைக்கிறது. 7ஆம் இடம் என்பதால் திருமண வயது வந்தவர்களுக்கு நல்ல வரன் கிடைத்து திருமண பாக்கியம் கைகூடும். புத்திர பாக்கியம் உறுதியாகவே புத்திரக்காரகனின் அருளால் நிறைவாக இந்த தருணத்தில் கிடைக்க போகிறது. அதோடு மட்டுமல்லாது கடமையில் இருந்த தொய்வு முக்கியமாக விலக போகிறதுங்க. கடமையை சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் கிடைக்க இருக்கிறது. வருமானம் உயரும், உடல்நலம் சீராகும், குடும்பத்தில் இதுவரை தாமதப்பட்டு வந்த பல காரியங்கள் அனைத்தும் நிச்சயமாக விலகி வளர்ச்சி நிறைந்தவையாக அமையக்கூடிய சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. பட்ட காரியங்கள், தடைபட்ட காரியங்கள், மனதில் வேதனை ஏற்படுத்தி வந்த பல நிகழ்வுகள் அனைத்திற்கும் சிறப்பான மாறுதல் இந்த தருணத்தில் உறுதியாகவே கிடைக்க போகிறது. எனவே சிறப்பான வளர்ச்சியை நோக்கி நகர்வதோடு அடுத்தடுத்த முன்னேற்ற வாய்ப்புகள் இந்த தருணத்தில் சப்தமத்தில் வலம் வரும் குரு பகவானின் அமைப்பால் கிடைக்க இருக்கிறது. அது மட்டுமல்லாது எந்த காரியத்தை கையில் எடுத்தாலும் அதில் மிச்சம் வைக்காமல் சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய சந்தர்ப்பமும், பொருளாதார உயர்வு நீங்கள் வேண்டாம் என்று சொன்னாலும் பணமழை பொழியக்கூடிய வகையில் சிறப்பாக அமைய போகிறது. தைரியாதிபதி இந்த தருணத்தில் சப்தமத்தில் இருப்பதால் உங்களுடைய எல்லா வகையான விருப்பங்களும் இந்த தருணத்தில் நன்மை நிறைந்தவையாக அமைய போகிறது. எதிர்பார்ப்புகள் நிறைவேறும். நீங்கள் தேர்ந்தெடுக்கும் களம் எதுவாக இருந்தாலும் அதில் மிகப்பெரிய அளவிலான வெற்றி உண்டு. அது எந்த களமாக இருந்தாலும் அதில் உறுதியாகவே மகர ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு வெற்றி கிடைக்க போகிறது. உங்களது வாழ்க்கை துணை பக்கபலமாக இருப்பார்கள். அவர்கள் யோகம் நிறைந்த வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்க போகிறார்கள். அரசு சார்ந்த பணி ரீதியான விஷயங்கள் உள்ளிட்டவற்றில் மிக சிறப்பான வெற்றி வாய்ப்பு கிடைக்க போகிறது. உத்தியோகம், தொழில் ரீதியாக தடைபட்ட காரியங்கள் விலகும். ஊதிய உயர்வு, பதவி உயர்வு போன்றவை உறுதியாகவே தானாக உங்களை தேடி வருவதற்கான நல்ல சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் கிடைக்க போகிறது. முன்னேற்றம் தரக்கூடிய வகையில் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பல பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பதோடு சிறப்பான முன்னேற்றத்தை சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் கிடைக்க இருக்கிறது. நவ கிரகங்களிலே முழுமையாக தோஷமற்றவராக இருக்கும் குரு பகவான் அஷ்டமத்தில் கேதுவுடன் இணைவதற்கு முன்பதாக உச்சம் பெற்று வலம் பெறக்கூடிய இந்த தருணத்தில் அபரிவிதமான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் எளிதில் கைகூடும். முடியவே முடியாது என்று சொல்லக்கூடிய விஷயங்கள் கூட சாதகமாக அமையும். ஏனென்றால் குரு பார்க்கின் கோடி நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் குருவின் பார்வை ஜென்மராசிக்கு வலுவாக கிடைக்கிறது. அதிலும் சப்தம பார்வை ஜென்மராசிக்கு கிடைக்கிறது. 3 மற்றும் 11 ஆகிய இடங்களிலும் குருவின் பார்வை
பார்வை கிடைக்க போகிறது. எனவே இந்த இடங்கள் புனிதம் அடைகின்றன உங்கள் ராசிக்கு. குறிப்பாக மகர ராசிக்கு ஜென்ம ராசியிலே கிடைப்பதால் நீங்கள் எதிர்பார்ப்பதை விட பல்வேறு வகையான சுபகாரியங்கள் எளிதில் கைகூடும். இல்லத்தில் மங்கள ஓசை கேட்கும் வகையில் வழிகள் பிறக்கும். புதிய தொழில் ரீதியான நடவடிக்கைகளை சிறப்பாக மேற்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு. வீண் வதந்திகள் அனைத்திற்கும் முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய வாய்ப்புகளும், வியாபாரம் தொழில் ரீதியாக கடுமையான போட்டிகள் விலகும். இழந்தது அனைத்தையும் மீட்கக்கூடிய வகையில் ஏராளமான வாய்ப்புகள் இந்த தருணத்தில் நிறைவாக உங்களை தேடி வருகிறது. குருவின் பார்வை பல்வேறு இடங்களை மிகவும் வலுவுள்ளதாக மாற்றுவதால் நீங்கள் எதிர்பார்ப்பதை விட மிகப்பெரிய அளவிலான வளர்ச்சி நிறைந்த வாய்ப்புகள் கிடைக்க போகிறது. வெற்றிக்கு உரித்தான 3ஆம் இடத்தை குரு பகவான் பார்ப்பதால் உடன் பிறந்தவர்களுக்கிடையே உறுதியாகவே இருக்கும் மனக்கசப்புகள் நீங்கி ஒற்றுமை பிறப்பதற்கான சந்தர்ப்பம் உண்டு. வாழ்க்கை துணை உங்களுக்கு உறுதியாக செயல்படுவார்கள். அண்ணன் தம்பி உயிர்க்குள் இருக்கக்கூடிய பல்வேறு வகையான சொத்துக்கள் ரீதியான பிரச்சனை உள்ளிட்ட பல விஷயங்களில் நல்ல ஒரு மாறுதல் கிடைக்கும். கருத்து வேறுபாடுகள் மறையும். பல புண்ணிய தலங்களுக்கு ஆன்மீக பயணம் மேற்கொள்வதற்கான சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் உண்டு. பொது வாழ்வில் இருப்பவர்களுக்கு உறுதியாகவே பெயர் புகழ் கிடைக்கும். திருப்பணிகளை ஆர்வத்துடன் மேற்கொள்வதற்கான சந்தர்ப்பம் உண்டு. கை நழுவி சென்ற ஒப்பந்தங்களை சரி செய்வதற்கான சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் கிடைக்க போகிறது. பிரபலமானவர்களின் ஒத்துழைப்பு சாதகமாக கிடைக்கக்கூடிய வேளையில் பல அசாதாரண வாய்ப்புகளை சிறப்பாக மேம்படுத்திக் கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் உண்டு. லாபஸ்தானத்தை குரு பகவான் பார்ப்பதால் உறுதியாகவே அனைத்து வகையான பணிகளிலும் லாபம் நிறைவாக கிடைக்கும் தருணமாக பார்க்கப்படுகிறது. பங்குதாரர்கள், வாடிக்கையாளர்கள் அனைவருடைய ஒத்துழைப்பும் சாதகமாக அமையும். புதிய வாய்ப்புகள் இந்த தருணத்தில் தடையில்லாமல் கைகூடி வருவதோடு புதிய பங்குதாரர்களை சேர்க்கக்கூடிய முயற்சியில் வெற்றி கிடைக்கும். உத்தியோகம் தொழில் ரீதியான பணிகளில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்ற வாய்ப்புகளை தடையில்லாமல் அடுத்தடுத்து சந்திக்க முடியும். இலாக்கா மாறுதல், இடம் மாறுதல் போன்றவை கேட்டபடியே உங்களது விருப்பத்தின்படியே கைகூடக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு. சம்பள பாக்கிகள் வரக்கூடிய தருணமாகவும் நியாயமாக கிடைக்க வேண்டிய ஊதிய உயர்வு, பதவி உயர்வு போன்றவை இந்த தருணத்தில் உங்களை தேடி வருவதற்கான சந்தர்ப்பமும் நிச்சயமாக கிடைக்க இருக்கிறது. பணப்புழக்கம் மிக பெரிய அளவில் உயரும் தருணமாக இந்த வேலை அமைய போகிறது. புதிய முயற்சிகள் அனைத்திலும் மிக பெரிய அளவிலான வெற்றி வாய்ப்பு இந்த தருணத்தில் நிச்சயம் நிறைவாக உங்களை தேடி வருகிறது. இதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் ஆக்கப்பூர்வமான பல பணிகளை விரைவாகவும் துரிதமாகவும் செய்து முடிக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் நிறைவாக கிடைக்க இருக்கிறது. பல்வேறு வகையான சிக்கல்களை முழுமையாக களைந்து முன்னேற்றம் நிறைந்த வாய்ப்பை மேம்படுத்தக்கூடிய சந்தர்ப்பமும் இந்த தருணத்தில் உறுதியாகவே மகர ராசிக்காரர்களுக்கு கிடைக்க இருக்கிறது. எனவே மகர ராசிக்காரர்கள் இந்த தருணத்தை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள வேண்டும் என்றால் உறுதியாகவே மகர ராசிக்காரர்கள் குரு பகவான் சப்தமத்தில் உச்சம் பெற்றிருக்கக்கூடிய இந்த வேளையில் உறுதியாகவே ஆலங்குடி திருத்தலம் சென்று குரு பகவானை தரிசித்து வாருங்கள். உச்சகுருவின் அருள் நிறைவாக கிடைப்பதோடு எதிர்பார்த்த அனைத்து காரியங்களும் மிக பெரிய அளவில் வெற்றிகரமாகவும், எதிர்பார்த்தவை உடனடியாக கைகூடக்கூடிய நல்ல வாய்ப்பும், வேண்டாம் என்று சொன்னாலும் பல நல்ல வாய்ப்புகளும் பணமழை நனையக்கூடிய முதன்மையான யோகமும் உங்களை தேடி வரும் என்பதில் சந்தேகமே இல்லை. மகர ராசிக்காரர்களுக்கு